ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஒரு மனிதன் எதை இழக்க என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சிந்தாமல் சிதறாமல் போட வேண்டும். பலாப்பழ சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். ஒரு மனிதன் பிறப்பதற்கு ஒரு தாய் வேண்டும். ஐயா அவர்களுக்கு நினைச்சு பாருங்கள், ஒரு தாயை இழந்து ஒரு மனைவியை இழந்து காலமுறை எனக்கு இவங்கதான் கடவுள் அப்படி சொன்ன புரட்சி தாயையும் இழந்து இன்னைக்கு இந்த ராமநாதபுரம் மாவட்டம் தான் எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறார். சிந்தித்து செயல்படுங்கள். உங்கள் பொன்னான வாக்குகளை வீணாக்கிற வேண்டாம். ஒரே தலைவன் நம்ம ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்குத்தான். நினைச்சு பாருங்கள், ஒவ்வொரு வீட்டுக்கு மாறு வேண்டும், ஒரு தாய் வேண்டும். ஆனா இவரோட நிலைமை நினைச்சு பாருங்கள். ஐயா ஒரு ஓபிஎஸ் ஐயா நிலைமையை நினைச்சு பாருங்கள். சிந்தி சதறாமல் போடுங்கள். ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு மனமிட்டு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா அவர்களுக்கு சிந்தாமல் சிதறாமல் உங்கள் தேர்ந்தெடுத்து போடுங்கள். நம்மளுக்கு என்ன வேண்டும்னாலும் செய்யறதுக்கு காத்து கொண்டு இருக்கிறார். அண்ணன் டிடிவி ஆதரிச்ச சின்னம் பலாப்பழ சின்னம். அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் பலாப்பழ சின்னத்தில் வாக்களிங்கள். ஏன் என்றால் உங்களுக்கே தெரியும், ஒரு குடும்பத்துக்கு என்ன வேண்டும், ஒரு குடும்பத்துக்கு என்ன வேண்டும். ஒரு தாய், அதுவும் இழந்து தாரத்தையும் இழந்து காலம்புல என் தாயே புரட்சி தாயே அப்படின்னு சொல்லி வாழ்ந்த அந்த தாயும் இழந்து இன்னைக்கு மனிதன் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் நிற்கும். என் சொந்த தாயா முக்கியம் சொல்லி சாதி வேதம் பார்க்காமல் தனியா வந்து நிற்கிறார் மரம். அந்த ஆலமரத்தை வளர வைக்கிறது யாராலாக முடியுமோ நம்மளால தான் முடியும். இந்த ஒரு தடவை அவரை சிந்தித்து செயல்பட்டு அவரை ஆதரிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு உங்கள் பொன்னான ஓட்டை சிந்தாமல் சிதறாமல் போட்டு விடுங்கள். ஓட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு. நம்ம ஐயாவோட ஓபிஎஸ் அவர்களுக்கும் ஒரு ஆதரவு வேண்டும். செயல்படுங்கள். மனிதன் பிறப்பது ஒரே தடவைதான். ஒரு மனிதன் பிறப்பது ஒரே தடவைதான். ஆனால் காலமுறை வாழ வேண்டும். அதுக்கு ஒரு சிந்தனை வேண்டும். ஒரு மனிதன் எதை இழக்கலாம்? மனிதனை இழந்து காலமுறை என் தாய்தான் புரட்சி தலைவர்தான் என் உசுரி அதையும் இழந்து ஒரு மகள் ஆலமரமாக ராமநாதபுரம் மாவட்டத்தை தேடி வந்து நிற்கிறது. சரி என்ன ஜாதகம் கூப்பிடுனேன்.